அன்பு தமிழ் நேய நெஞ்சங்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைத்துக் கொள்வது உங்களின் அன்பு தோழன் ப மூவேந்திர பாண்டியன். இன்றைய பொழுதில் நாம் பொருட்பாலில் 85வது அதிகாரமாக உள்ள புல்லறிவாண்மை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 849வது திருக்குறளை பற்றி இன்று நாம் அறியப் போகின்றோம். புல்லறிவாண்மை என்பதற்கு அறிவற்றவரின் தன்மை என்ற பொருளில் இந்த அதிகார தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது நாம் 849வது திருக்குறளுக்கு செல்வோம். காணாதான் காட்டுவான் தான் காணான், காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு. காணாதான் காட்டுவான் தான் காணான், காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு. இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். அறிவற்றவருக்கு அறிவு புகுத்திட ஆவல் கொள்பவரையும் அறிவற்றவன் என்றே அறிவற்றவன் எண்ணுவான். அத்துடன் தான் கற்றதையே மேலானதாக கருதுவான் அறிவற்றவன் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாக உள்ளது. மீண்டும் பொருள்: அறிவற்றவனுக்கு அறிவு புகட்ட விரும்புவனும் அறிவற்றவன் என்றே அறிவற்றவன் கருதுவான். அத்துடன் அறிவற்றவன் தான் கற்றதையே மேலானதாக கருதி எண்ணுவான் என்பதும் இத்திருக்குறளுக்கான பொருளாகும். நாம் தோழர்களே, வள்ளுவரின் வழியினை பின்பற்றி நாமும் வாழ்வில் வெற்றி காண்போம். நன்றி, வணக்கம்.